உங்கள் சத்யாவில் iPhone 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதி ஆக தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கின்றன. பிரச்சாரம் முடிவதற்கு 3 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் அதாவது மேடையில் அவரை பற்றி இவர் பேசுதல், இவரை பற்றி அவர் பேசுதல், தேர்தல் பரப்புரைகளில் அவர் மீது தாக்குதல், இவர் மீது தாக்குதல் என்பதையெல்லாம் கடந்து இன்று தேர்தல் களம் அடுத்த கட்டத்தை நோக்கி கிட்டத்தட்ட சென்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அது என்ன அடுத்த கட்டம் என்றால், வாக்குக்கு பணம் கொடுக்கும் படலம். இது வெளிப்படையாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றாலும், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே களம் காண்கின்ற இந்த அணிகளில் திமுக அணி, அதிமுக அணி, பாரதிய ஜனதா கட்சி அணி, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 அணிகளில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. அவர்களிடம் அப்படி ஒரு திட்டமும் இல்லை. மற்ற 3 பேரும் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி, எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி, நாங்கள் தான் எதிர்கட்சி என்று சொல்லிக் கொள்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி, இந்த 3 அணிகளுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் விஷயத்தில் ஒன்றுதான் என்பதை கடந்த அந்த 2-3 நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எடுத்துக்காட்டி வருகின்றன. நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே விரிவாக விவாதித்தோம். அதாவது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் 2 நாட்களுக்கு முன்பு சீனியர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களிடம் ஒரு முக்கியமான உத்தரவை தெரிவித்திருக்கிறார். அதாவது, இந்த முறை ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்ட்டு யாராவது ஆர்வ கோளாரா இறங்கிட வேண்டாம். ஏனென்றால் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இப்படிப்பட்ட அமைப்புகளோடு பாரதிய ஜனதா கட்சி நம்மை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அவங்க எந்த லெவலுக்கும் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், எங்கேயாவது திமுக சார்பில் யாராவது பணம் கொடுத்து அதை கைப்பற்றி அதன் மூலமாக திமுக என்ற கட்சியையே தடை செய்யும் அளவுக்கு அவர்கள் அந்த ஆவணங்களை உருவாக்குவதற்கும் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. அதை ஒட்டித்தான் பிரதமர் மோடி தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை அகற்றுவோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சீரியஸான தகவல்கள் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த முறை அந்த வம்பே வேண்டாம். யாரும் திமுக வேட்பாளர்கள் யாரும், திமுக அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் என்று 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரிடமிருந்து அமைச்சர்களுக்கு ஒரு கராரான உத்தரவு சென்றிருக்கிறது. இதை அவர்கள் அதிர்ச்சியோடு கேட்டுக்கொண்டு தங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு இதை கன்வே பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதிர்ச்சியாயிருக்காங்க. இந்த நிலையில், அதாவது நேற்று முன்தினம் முதல் வேலூரில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் தலைவரான திரு ஏசி சண்முகம் அவர்களுக்காக அவருடைய தரப்பினர் நேற்று முன்தினம் முதல் வேலூர், ஆணியம்பாடி, ஆம்பூர் வட்டாரங்களில் ஓட்டுக்கு 500 ரூபாய் விநியோகித்திருப்பதை திமுகவினர் அறிந்திருக்கிறார்கள். உடனடியாக இது குறித்து திமுகவின் மாவட்ட செயலாளர் நந்தகுமாருக்கும் வேலூர் வேட்பாளர் கதிரானந்தின் தந்தையும் திமுக பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவியில் இருப்பவருமான திரு துரைமுருகனுக்கும் இந்த தகவலை அவர்கள் கொண்டு சென்று, அவங்க 2 நாள் முன்னாடியே இது மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு துரைமுருகன் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, இல்ல இப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சிஎம் தெளிவா சொல்லிட்டாருப்பா. அதனால நம்ம இதை பற்றி இன்னும் எந்த சிக்னலும் தலைமையிடமிருந்து வரல, அதனால இதை பற்றி இப்போதைக்கு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் என்று திரு துரைமுருகனே தன்னிடம் கேட்ட மாவட்ட நிர்வாகிகளிடம் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வேலூரிலிருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, வேலூர் மாவட்ட செயலாளர் நந்தகுமாருக்கும் இந்த தகவல் அவர் கட்சி நிர்வாகிகள் அவருக்கும் எடுத்து சென்றார்களே, அவரும் இன்று அவசர ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார். என்ன செய்வது, எப்படி இதை எதிர்கொள்வது என்பது குறித்து. இந்த நிலையில் இங்கே வேலூரில் மட்டும் இல்லை, தேனியில் டிடிவி தினகரன், ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம், ஏன் அண்ணாமலை போட்டியிடும் கோயம்புத்தூரில் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்க பாஜக சில ஏற்பாடுகளில் இறங்கி இருப்பதாக தகவல்கள் கசிந்து, இந்த சீனியர் அமைச்சர்கள்லாம் திருப்பி முதலமைச்சருக்கு இதை எப்படி சொல்றது, இதை இப்போ அதிமுக கொடுக்கறது அவர் கொடுக்காத ஒரு பக்கம் இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியே ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் செயலில் இறங்கிவிட்டது என்பதை அவர்கள் முதலமைச்சரின் கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அது ஒரு பக்கம், இந்த பணம் கொடுப்பது, இது பற்றி திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களோட என்ன ஓட்டம், இது பற்றி திமுக தலைமையின் கருத்து, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் நிலையில், திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை திரு சபரீசன் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே, அதாவது ரகசிய சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அதாவது ரகசியம்னா, திரு ஸ்டாலின் போலவோ திரு உதயநிதி போலவோ அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக போகிறார்கள். இவர் அப்படி அல்ல, தேர்தல் பரப்புரை என்பதல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்க என்ன நிலவரம், ஏனென்றால் சபரீசனுடைய மேற்பார்வையிலே
இயங்குகின்ற பெண் அந்த அமைப்பு தான் எல்லா தொகுதிகளிலிருந்தும் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து சேகரித்து அதற்கேற்ற முடிவுகளை திமுக தலைமைக்கும் பரிந்துரை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த பெண் அமைப்போட ரிப்போர்ட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு சபரீசனும் ஒரு ரவுண்டு வந்து கொண்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு ஈரோடு சென்றிருக்கிறார் சபரீசன். அங்கே புகழ்பெற்ற சர்க்கரை ஆலையுடைய கெஸ்ட் ஹவுஸிலே தங்கி கொண்டு ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷையும் ஈரோடு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமியையும் அழைத்திருக்கிறார். அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அது வந்து ஒரு மதிய நேரம், லஞ்சுக்கு அப்புறமான ஒரு மதிய நேரம். அங்கே இருவரையும் அமர வைத்து வந்து ஈரோடு பற்றி எங்களுக்கு நிறைய புகார்கள் வருது, குறிப்பா இந்த மொடக்குறிச்சி ஏரியாவில் ஒன்றிய செயலாளர்கள்லாம் ரொம்ப வேலை செய்யாம இருக்கிறதாகவும், அவர்கள் திமுகவுக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதோட அதிமுக வேட்பாளரான ஆற்றல் அசோக்குமாருக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் சாதகமாகவும் இருப்பதாகவும் கூட ரிப்போர்ட்லாம் வருது. என்ன சொல்றீங்க, இதை எப்படி சால்வ் பண்றது என்று சபரீசன் அமைச்சர் முத்துசாமியிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு முத்துசாமி இல்லை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படி எங்கேயுமே இல்லை என்று சொல்ல, இல்லை அப்படிலாம் தகவல் வருது என்று சொல்ல, ஈரோடு பிரகாஷ் இந்த தேர்தலில் இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், அது உங்க பொறுப்பு என்று சொல்லிவிட்டு ஒரு 20 நிமிடம் அவர்கள் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து பேசி அனுப்பியிருக்கிறார் சபரீசன். அதற்கு பிறகு அவர் ஈரோட்டிலிருந்து கோவை சென்றதாக ஒரு தகவல் வந்தது. கோவையில் முகாமிட்டு அண்ணாமலைக்கு எதிரான திமுகவின் தேர்தல் பணிகள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றி ஒரு ஆலோசனை நடத்தியதாக சொல்கிறார்கள். அதன் பிறகு நேற்று ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு சபரீசன் திருநெல்வேலிக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு தனியார் ஹோட்டலிலே தங்கிய அவர் நேற்று இரவு நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் மற்றும் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறார். இன்று காலை ஏப்ரல் 14 காலை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனையும் சந்தித்து உரையாடி இருக்கிறார். ஏனென்றால் நாம் தான் தொடர்ந்து நெல்லை விவகாரம் பற்றி மின்னம்பலத்தில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். அதாவது முதலமைச்சர் அங்கு பிரச்சாரம் சென்ற நாள் முதலே திமுகவில் சிலர் வந்து நயினார் நாகேந்திரனோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட் வந்து முதலமைச்சர் எச்சரித்ததையும், அதன் பிறகு தூத்துக்குடி மாவட்ட அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனை அங்கே பொறுப்பு அமைச்சராக நியமித்ததையும் நாம் தான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றும் இன்றும் சபரீசன் நெல்லையில் என்ன நடக்கிறது என்பது பற்றி ஆராய்ந்து அங்கு சில அறிவுரைகளையும் சில அறிவுறுத்தல்களையும் வழங்கிவிட்டு இன்று காலையே அவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். இப்படி சபரீசன் ஒரு ரவுண்டு வந்து போகும்போது அவரிடம் இந்த விஷயத்தையும் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் திமுக வட்டாரத்திலே உலா வருகிறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வெளியே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, திமுக அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும், அதற்காக வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ஆகியவற்றை அவர்கள் பயன்படுத்தி வரும் அதே நேரம் அவர்கள் அணியிலே போட்டியிடும் வேட்பாளர்கள் எல்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவும் கூட ஓரிரு இடங்களில் 300 ரூபாயும் சில இடங்களில் 500 ரூபாயும் கூட ஓட்டுக்கு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்நிலையில் ஆளுங்கட்சியாக இருக்கும் நம்மிடம் ஏற்கனவே மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் தேர்தலுக்கு 4-5 நாட்களே இருக்கிற நிலையில் பிரச்சார களத்திலேயே எவ்வளவு கொடுக்க போறீங்க என்று வெளிப்படையாகவே மக்கள் கேட்கும் அளவுக்கு இருக்கிறது. அதனால இப்ப நம்ம இழுத்து பிடிச்சோம்னா இது வேற மாதிரி ரிசல்ட் வேற மாதிரி போயிடும் என்று சபரீசனிடமும் தங்களது உணர்வுகளை இவர்கள் கொட்டியிருக்கிறார்கள் என்று திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஸ்டாலின் போட்ட அந்த உத்தரவு, வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்ற தடை உத்தரவு, அதற்கு பிறகு சபரீசன் இந்த தேர்தல் ஆங்காங்கே ஏற்படுகிற சில தொய்வுகளை சரி செய்வதற்காக அவர் மேற்கொண்ட பயணத்தின் போது இந்த பிரச்சனையும் சேர்த்து சபரீசனிடம் இவர்கள் தெரிவித்தது. இதெல்லாம் இதுக்கு பிறகு என்ன மாற்றமோ என்னமோ தெரியவில்லை. இன்று நாம் பரவலாக திமுக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது இல்ல அதாவது அம்மனமாக இருக்கிற தேசத்தில் கோவணம் கட்டியவன் குற்றவாளி என்ற கதை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தலைமை இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த உத்தரவும் கொடுக்கல, எந்த சிக்னலும் போடல, அதாவது எந்த பணம் கொடுக்கலாம் என்பது பற்றி எந்த உத்தரவும் கொடுக்கல. ஆனால் அதே நேரம் ஆங்காங்கே இருக்கிற திமுக அமைச்சர்கள், ஏனென்றால் ஏற்கனவே வந்து முதலமைச்சர் தான் மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு, எந்த ஏரியாவில் ஓட்டு குறைஞ்சாலும் அங்கே அவங்க பதவி போயிடும், அது மாவட்ட செயலர் இருந்தாலும் சரி, அது ஒன்றிய செயலர் இருந்தாலும் சரி, அது நகர செயலர் இருந்தாலும் சரி என்றெல்லாம் முதலமைச்சர் ஏற்கனவே எச்சரிக்கை விட்டுருக்கிறார். அதனால எங்க பதவி நாங்கள் காப்பாற்றிக்க வேண்டாமா? அதனால நாளை ஏப்ரல் 15 மத்தியானம் 12 மணிலேருந்து அஷ்டமி ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அஷ்டமி நவமி 2 நாள். அதனால ஏப்ரல் 14 சித்திரை நாளான இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆங்காங்கே ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் இன்றைய கள நிலவரம். அதாவது என்னன்னா,
100 பேருக்கு டோக்கன் மாதிரி இன்னைக்கு கொடுத்து ஆரம்பிச்சிடலாம், அப்புறம் அஷ்டமி நவமி இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை பார்த்துக்கலாம். இன்றைக்கு அந்த விஷயத்தை அவர் சொல்வது இது ஒரு நல்ல விஷயம், ஒரு வெற்றிக்கான விஷயம், திமுக நிர்வாகிகள் சொல்லும் வார்த்தைகள் இவையெல்லாம். அப்படிப்பட்ட இதில் நம்ம அஷ்டமி நவமியில் ஆரம்பிக்க வேணாம், அதனால் இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம் என்று பல்வேறு நாம் விசாரித்தவரை தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் சரி, தென் மாவட்டங்களிலும் சரி, மேற்கு மாவட்டங்களிலும் சரி, மத்திய மாவட்டங்களிலும் சரி, இன்று ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் திமுகவும் பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். இன்னொரு விஷயம், பொதுவாகவே இந்த தேர்தல் சூடு ஆரம்பித்ததிலிருந்தே பரவலாக விவாதிக்கப்படக்கூடிய விஷயமாக என்ன இருந்தது என்றால், அதிமுக கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதிமுகவுடைய வேட்பாளர்கள் தேர்விலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு கூர்மையான உத்தியை கையாளவில்லை. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்கள், இப்போது மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களோ அல்லது தங்களது உறவினர்களையோ அல்லது தாங்களே கூட தேர்தலில் நிற்க யோசித்தார்கள். ஏனென்றால் பிஜேபி பாமக கூட்டணி தனியாக போயிட்டாங்க, அதனால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தாங்க. இன்னும் சில இடங்களில் பாஜகவுக்கு ஏதோ ஒரு மறைமுகமான ஒத்துழைப்பு அளிப்பது போல தான் அவருடைய அதிமுகவுடைய வேலைகள் சற்று சுணக்கமாக இருந்தன என்று கூட அங்கங்கே சில தகவல் வந்து கொண்டிருந்தன. ஆனால் இதை அண்ணாமலையை அடித்து காலி பண்ணிட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேனியில் டிடிவி தினகரனுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலராக தற்போது இருக்கக்கூடிய, அதாவது அதிமுகவை மீட்போம் என்ற ஒற்றை நோக்கத்தோடு கட்சி ஆரம்பித்து கடந்த 6 வருடங்களாக அந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது, அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் டிடிவியிடம் வருவார்கள், தேர்தலுக்கு பிறகு இது தெரியும், எடப்பாடியிடம் இருப்பது கான்ட்ராக்டர்கள் தான் இருக்காங்க, டிடிவியிடம் தான் தொண்டர்கள் இருக்காங்க என்று ஒரு விஷயத்தை தேர்தல் பிரச்சாரத்திலே கூறியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை பலமுறை அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட்டதில்லை, அது எங்கள் வேலையும் இல்லை அப்படின்ட்டு தெளிவாக பலமுறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திலேயே நாங்கள் அதிமுகவை எடப்பாடியிடம் இருந்து கைமாற்றி டிடிவி தினகரனிடம் அளிப்போம், தேர்தலுக்கு பிறகு அளிப்போம் என்ற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு அப்பட்டமாகவே நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். இதற்கு இந்த அண்ணாமலையுடைய இந்த பேச்சுக்கு பிறகு பல இடங்களில், அதாவது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பரவலாக சற்று சுணக்கமாகவே இருந்த அதிமுகவினர் கூட அண்ணாமலை இப்படி பேசியதை அடுத்து இனிமேல் நாம் சுணக்கமாக இருக்கக்கூடாது, ஏனென்றால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள உறவு, கள்ள கூட்டணி இன்றும் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து பிரச்சாரங்களிலே முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில் நம்ம அதெல்லாம் கூட அரசியல் ரீதியாக பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அண்ணாமலை அதிமுகவுக்கே ஆபத்தாக தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை மீண்டும் மோடி ஆட்சி அங்கே அமைந்து விட்டால் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை காலி பண்ணி அதை டிடிவியிடம் கொடுக்க என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார், அதனால பாஜகவை நாம் விடக்கூடாது என்று கடந்த 2 நாட்களாக அதிமுகவின் வேகம் மிகவும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவோட முக்கிய புள்ளிகள் சிலரே அண்ணாமலையோட கொஞ்சம் ஃபோல்ட் ஆயிட்டாங்க, கொஞ்சம் டீலிங்கில் அவங்க விழுந்துட்டாங்க என்றெல்லாம் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை, இன்னும் சொல்ல போனால் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை வைத்து கூட இந்த விஷயங்கள் கடந்த சில நாட்களில் பேசப்பட்டன. அவர்களெல்லாம் இன்று, அதாவது அண்ணாமலை இந்த டிடிவியை ஆதரித்து டிடிவிக்கு பற்றி அந்த பிரச்சாரத்தில் பேசியதை அடுத்து அதிமுக மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதிலும் மிக தீவிரம் காட்டி வருகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் ஓட்டுக்கு 200 ரூபாய் என்ற ஒரு அடிப்படையிலும், சில தொகுதிகளில் அந்தந்த வேட்பாளர்கள், அந்தந்த முன்னாள் அமைச்சர்கள் அவரவருக்குரிய செல்வாக்கின்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் விநியோகிக்க திட்டமிட்டு வருகிறார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. இதற்கிடையில் ஒரு விஷயத்தை நாம் சொல்லி ஆக வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலையிலே திமுக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வெளிப்படையாகவே சொன்னார், ஜனநாயக கடமையாற்றுகிற அதிமுக நண்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், எப்படியாவது தயவு செஞ்சு 2வது இடத்துக்கு வந்துருங்க ஐயா, நீங்கள் 2வது இடத்துக்கு வரதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம், பிஜேபி 2வது இடத்துக்கு வர விட்றாதீங்க என்று ஏவா வேலு தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த மூடுக்கு அதிமுக இப்போது வந்துவிட்டது என்பதுதான் இன்றைய அடுத்த அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி.
உங்கள் சத்யாவில் ஐபோன் 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.